ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் சேனக்கிழங்கு பொரியல் வைக்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சேனக்கிழங்கு நறுக்கி இந்த மாதிரி குக்கரில் போட்டுட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு லைட்டாக மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 3 விசில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், சேனக்கிழங்குக்கு தேவையான பேஸ்ட் அரைக்க போகிறோம். அதுக்கு 3 பெரிய வெங்காயம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், 3 விசில் விட்டு சேனக்கிழங்கு நல்லா வேக விட்டு எடுத்தாச்சு. இப்போ அதை பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கிழங்கு கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்னு வர மாதிரி பொரிச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், சேனக்கிழங்கு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவு பொரிஞ்சால் போதும். இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், சேனக்கிழங்கு பூரா பொரிச்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த பொரிச்ச எண்ணெயிலே ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, சோம்பு பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த வெங்காய பேஸ்ட் அதை போட்டுக்கலாம். அதோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நல்லா பச்சை வாடை போட்டும் லைட்டாக கொஞ்சம் தூள் உப்பு வதக்குறதுக்கு. இது நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கணும். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா வதங்கி பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாடை, அந்த வெங்காய வாடையெல்லாம் போயிடுச்சு. இப்போ சிக்கன் 65 மசாலா போட்டுக்கலாம்.
பொடி வந்து வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல, வெறும் சிக்கன் 65 மசாலா மட்டும்தான். இன்னும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது, வெறும் எண்ணெய் மட்டும்தான். எண்ணெயிலே தான் வதக்கணும். திரும்ப எண்ணெய் பத்தலைன்னா கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா மசால் பொடி பச்சை வடையும் பேஸ்ட்டு நம்ம சேனக்கிழங்கு போட்டுக்கலாம். சேனக்கிழங்கு ஏற்கனவே நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம்னா ரொம்ப நேரம்லாம் அடுப்பில் வைக்கணும்னு தேவையில்லை. இந்த மசாலாவோட கிண்டி மசாலா பூரா அதில் சேனக்கிழங்குல சேர்ந்தோடனே அப்படியே இறக்கிடலாம். அவ்வளோதான், சேனக்கிழங்கு ரெடி. கருவேப்பிலை ஏற்கனவே வெங்காயத்தோடு அரைச்சி போட்டிருக்கேன், இருந்தாலும் மேலாப்பில் கொஞ்சம் போட்டுக்கலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.